Jingle all the way to VGP Marin Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 AM to 5 PM. லைவான விலங்குகளை வந்து வாங்கிட்டு அதை வந்து இப்போது பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு ஊசியை குத்துறாங்க. அது வந்து அன்கான்ஷியஸ், அந்த ஊசி குத்துனா ஒரு 6 hours அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த 6 hours வந்து டிப்ராசாஸ் மங்கின்னு ஒரு குரங்கு இருக்குது. அப்போ இந்த குரங்குலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கை அளவு தான் இருக்கும், குட்டி, ரொம்ப குட்டியான. இதை வந்து ஒரு சுங்கத்துறை அதிகாரி வந்து என்கிட்ட இதை மூஞ்சி குரங்கு அப்படின்னா. மார்மோசெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஒரு பேராக தான் விற்பாங்க. 5 to 10 லட்சம் வரைக்கும் கொடுக்க தயாராக ஒரு பேர். ஆமாம். இல்லை சித்தார்த், எனக்கு பயங்கர பயம். ஏன்னாக்கா இந்த ஸ்னேக் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுற போது வெனமஸ் ஸ்னேக் அது. ஓகே. ஸோ அது எங்களை யாரையாச்சும் ஒருத்தரை வந்து கடிச்சிருச்சுன்னா இதுக்கு ஆன்டிவெனம் இந்தியாவில் இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ புதுசாக வந்து வெட் மார்க்கெட்லேருந்து ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்லேருந்து எந்த மாதிரியான வைரஸ் வந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம், அதை வந்து ஜூனாட்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூனாட்டிக் டிசீஸோட ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம். விகடநேயர்களுக்கு வணக்கம். அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்ப்போம், அதாவது அரிய வகை விலங்குகள் வந்து விமான நிலையங்களில் பிடிபடுது அப்படிங்கிறத விஷயங்களை பார்ப்போம். அதற்கான கைதுகள், நடவடிக்கைகள், தண்டனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து குறையலை அப்படிங்கிறதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சென்னை விமான நிலையத்தில் 2011 2020 வரைக்கும் அதிகப்படியான இந்த கைப்பற்றல்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் தொடர்பாக நம்ம பேசுகிறோம். நம்மளோட அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக எழுதிட்டு வரக்கூடிய பத்திரிகையாளர் திரு சித்தார்த் பிரபாகர் தான் கூட இருக்கார். பல விஷயங்கள் தொடர்பாக நம்ம பேசுகிறோம், அங்கே பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த அரிய வகை விலங்குகள், உயிரினங்கள் நம்ம குறிப்பிடலாம். ஏன் வந்து விமான நிலையங்கள், அதாவது ஏர் மூலமாக வந்து இதை கடத்திட்டு கொண்டு போகிறாங்க, ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க? ஜீவா, இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த அரிய வகை விலங்குகள் வந்து விசாரணை பண்ணுறவங்க ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், இந்தியாவில் இருக்கிற நிறைய மாநிலங்களில் இதுக்கு வந்து செல்ல பிராணியாக வளர்க்குறதுக்காக பெரிய டிமாண்ட் ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக இந்த டிமாண்ட் ஏன் வந்திருக்குன்னா, இப்போ வந்து இந்தியாவிலேருந்து தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இல்லை ஆஃப்ரிக்கா இந்த மாதிரியான ஊருக்கு வந்து ஹாலிடேஸ்க்கு போகிறது வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையாக போயிட்டு ஃப்ரீ விசாலாம் இப்போ கொடுத்துட்றாங்க. கரெக்டு. டிக்கெட் காசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லத்தாக்கோ, காஷ்மீரோ இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதே லெவலில் தான் வந்து இருக்குது டிக்கெட் ப்ரைஸ். ஸோ வசதியும் நிறைய பேருக்கு இருக்குது, போயிட்டு வராங்க. அங்கே வந்து இந்த மாதிரியான விலங்குகளை வந்து பார்க்குறாங்க. இதுக்கான ஜூ இருக்குது. ஸோ அங்கே பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாமே அந்த மாதிரியான ஒரு ஆசை ஒன்று வருது. அதுக்கான அவங்களுக்கு வசதியும் இருக்குது. ஸோ அந்த வசதியை வந்து அந்த ஒரு டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான நம்ம சொல்கிறது ஸ்மக்லிங், கடத்தல் வந்து நடந்துட்டுருக்கு. இது வந்து இப்போ சென்னை வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ல இருக்கு. இந்த ஒரு ஆக்சிஸ், இந்த ஒரு ஸ்மக்லிங் ஆக்சிஸ்ல சொல்லலாம். கரெக்ட். இந்த ஒரு கடத்தல் ஒரு ஆக்சிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ல இருக்குன்னா, சென்னையிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன், தெற்கேசிய நாடுகளுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப எளிதாக நம்ம போயிட்டு வந்துடலாம். தாய்லாந்து, மலேசியா, தாய்லாந்துலேருந்து இங்கே வந்து 3 மணி நேரம் தான் ஃப்ளைட். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கடத்தலுக்காக ஒரு வெல் ஆயில்டு மஷினரி வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா கோல்ட் ஸ்மக்லிங் தான், தங்க கடத்தலுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு மஷினரி இருக்குது. ஸோ அதே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி இவங்க கொண்டு வராங்க. சென்னையிலேருந்து கொண்டு வந்துட்டு இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டிமாண்டை சப்ளை பண்ணுறாங்க. கேரளாவுக்கு போகுதுன்னு இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொரு நம்ம பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ளைட் மூலியமா. இது ஆக்சுவலி ஃப்ளைட் மூலியமாக மட்டும் நடக்கல ஜீவா, இது வந்து லேண்ட் பார்டர்ஸ் மூலியமாகவும் நடக்குது. நார்த் ஈஸ்டர்ன் பார்டர்லேருந்து லேண்ட்லேருந்து வர மாதிரி கூட நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ ஒரு விலங்கு கொண்டு வராங்க அப்படின்னா எப்படி வந்து அதிகாரிகள் அதை கண்டுபிடிப்பாங்க? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி நான் அதை எப்படி கொண்டு வராங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ வந்து விலங்கை வந்து தாய்லாண்டில் வந்து வெட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. வெட் மார்க்கெட்னா விலங்குகள் வந்து லைவான விலங்குகளை வந்து வாங்கிட்டு
அதை வந்து இப்போ பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு ஊசியை குத்துறாங்க. அது வந்து அன்கான்ஷியஸ், அந்த ஊசி குத்துனா ஒரு 6 hours அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த 6 hours வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்து இவங்க வந்து அதை செக்இன் பேக்கேஜில் போட்டு 3 மணி நேரம் ஃப்ளைட்டு இறங்கினோடனே சென்னையில் செக்இன் பேக்கேஜ்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. யாராச்சும் சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து கேட்டாங்கன்னா இது வந்து ஸ்டஃப்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அசையாமல் இருக்குங்கிறதுனால ஸ்டஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சில அலர்ட்டான சுங்கத்துறை அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலி அந்த அனிமல்ஸ் வந்து விலங்குகள் வந்து அதோடைய யூரின் ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி இதில் ஏதோ மர்மம் இருக்குது, ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படி ஸ்மெல் வரமோ அது வந்து ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த யூரின், அந்த அனிமலோட யூரின் ஸ்மெல் வந்து இருந்தால் அவங்க வந்து அதில் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு இங்கே வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து அந்த அளவுக்கு வளரல சென்னை ஏர்போர்ட்டில் அனிமல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன மாதிரியான விலங்குகளுக்கு வந்து இங்கே வந்து ஹை டிமாண்டாக இருக்குது? இப்போது நம்ம ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசி நம்ம வந்து பிடிப்பட்ட விலங்குகளோட ரெக்கார்டை பார்த்து நம்ம ஒரு அனுமானம் வந்து சொல்லலாம் இதை பற்றி. இப்போது மெயினாக நம்ம பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பெரிய டிமாண்டு வந்து நான் சொன்னது வந்து உடும்பு இகுவானாக்கு இருக்கு, நிறைய வகையான பள்ளி லிசார்ட்ஸ்க்கு இருக்கு, மலைப்பாம்பு பைத்தன் நம்ம சொல்லக்கூடிய பால் பைத்தன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல செஸ் போர்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. இத்தினோடு தான். இதை விட ஜாஸ்தியா வந்து குரங்கு, வகையான குரங்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மார்மோசெட்னு ஒரு குரங்கு இருக்கு, டிப்ராசாஸ் மங்கின்னு ஒரு குரங்கு இருக்கு. அப்போ இந்த குரங்குலாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கை அளவு தான் இருக்கும், குட்டி, ரொம்ப குட்டியான. இதை வந்து ஒரு சுங்கத்துறை அதிகாரி வந்து என்கிட்ட இதை மூஞ்சி குரங்கு அப்படின்னாங்க. லோக்கலா நம்ம கை குரங்கு, மூஞ்சி குரங்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அது வந்து இவ்வளோ இந்த ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்கும். அது எப்படின்னா அது சுத்தி வந்து விளையாடும். அப்புறம் இந்த உடும்பு சொல்றாங்கல்ல, உடும்பு பள்ளிலாம் சொல்றாங்கல்ல, அது வந்து இப்போ இங்க இருக்கிற டேபிள்ல இருந்து இங்க குதிச்சு நம்ம கிட்ட வரும். ஸோ அதை வந்து ஒரு செல்ல பிராணியா வளர்த்து அழகு பார்க்கறதுல வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இப்போ இந்த மார்மோசெட்டு இதெல்லாம் நீங்க பள்ளியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மார்மோசெட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஒரு பேரா தான் விற்பாங்களாம். 5 to 10 லட்சம் வரைக்கும் கொடுக்க தயாரா ஒரு பேர். ஆமா. அப்பா, இப்போ அதிகாரிகள் வந்து என்ன மாதிரி தயாரா இருப்பாங்க? என்ன பண்ண இரவு நேரங்கள்லாம் வந்து எளிமையா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த காலகட்டங்கள் வந்து அதிகமா இந்த மாதிரி விலங்குகள் சிக்குது? நம்ம இப்போ பார்த்தோம்னா மெஜாரிட்டி சீஷர்ஸ் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இந்த TG337ங்கிற தாய் ஏர்வேஸில் தான் ஆகிருக்கு. இது வந்து நம்ம அனுமானம் பண்ணி இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அதோட டேட்டா எடுத்து தான் நம்ம சொல்கிறோம். ஹிஸ்ட்ரி இருக்குது, கஸ்டம்ஸோட ஹிஸ்ட்ரி, சீஜர் ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர், திருச்சியிலலாம் வந்து சிங்கப்பூர், மலேசியாலேருந்தும் வந்து பிடிபட்டிருக்கு. இப்போ நம்ம பெங்களூரில் கூட இந்த மாதிரியான சீஷர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் வந்து தாய்லாண்ட்லேருந்து மெயினாக தாய்லாண்ட்லேருந்து வர ஃப்ளைட்லேருந்து தான் வந்து. எனக்கு நான் வந்து ஆக்சுவலி இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தேன். நான் கொஞ்சம் விசாரணை பண்ணி தான் எழுதியிருந்தேன். எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, தாய்லாண்டில் வந்து அந்த வெட் மார்க்கெட்னு நான் சொன்னேன்ல, ஸோ அவங்க வந்து அது ஆக்சுவலி வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 பஸ் மூலமாக ஒரு 30 minutes 40 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த வெட் மார்க்கெட்லேருந்து கொண்டு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை கொண்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ சென்னையில் வந்து கண்டுபிடிக்கப்படக்கூடிய விஷயங்கள்னால மற்ற ஏர்போர்ட்ஸ்லேயே வந்து அதே மாதிரி நடக்குது அப்படின்னு குறிப்பிட்றீங்க. இப்போ திருச்சி இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாதிரியான ஏர்போர்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான விலங்குகள் சிக்குது? இதே மாதிரி தானா இல்லை வெவ்வேறு விதமான விலங்குகளா? ஆமாம் ஜீவா, இப்போ நீங்கள் நம்ம ட்ரெண்டு பார்த்தோன்னா நம்ம பேசின ஆல்மோஸ்ட் இப்போது நான் உடும்புன்னு ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு பல வகையான உடும்பு இருக்கும். இப்போ பள்ளி நான் சொல்கிறேன்னா பல வகையான பள்ளி இருக்கும். பாம்பு, பால் பைத்தன், மலைப்பாம்பு நம்ம சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு வகை இருக்கும். இப்போ மங்கி, குரங்கு வந்து வகையான மங்கி வந்து பிடிபட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ஆக்சுவலி தெற்கேசிய நாடுகளோட குரங்கு கிடையாது. இது ஆக்சுவலி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்துட்டு
கொண்டு வர மாதிரி தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, சென்னையில் பிடிபடுற விலங்கு மாதிரி தான் இந்த கோயம்புத்தூர், பெங்களூர், திருச்சியில் தான் பிடிபடுது. அதே மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து டீம் என்ன மாதிரி செயல்படுது? அதாவது இது நீங்கள் சொல்ல மாதிரி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கடத்தல் டீமானது அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்களா, இன்னுமே இல்லை வந்து பிடிக்கக்கூடிய விஷயம் இல்லையா, என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைலாம் இருந்திருக்கு? ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணதே வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து ஏர்போர்ட்டில் பிடிக்கிறதுனால தான். மெயினாக நம்ம சென்னை, தமிழ்நாடு பற்றி நம்ம இந்த ட்ரெண்டை நம்ம நோட்டீஸ் பண்ணதே கஸ்டம்ஸ்னால தான். ஸோ இதில் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் ஒர்க் பண்ணுதா, இதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, யார் இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு க்ரைமாக பண்ணுறாங்களா, இதை வந்து ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்ம பேசுகிற அதிகாரிகள் கிட்ட நம்ம பேசுகிற போது அவங்களுக்கும் வந்து இன்னும் ரொம்ப கிளியராக தெரியல. ஓகே, இது ஏன்னாக்கா இப்போது சப்போஸ் ஒருத்தர் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் பிடிபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். விலங்கு வந்து ஒரு 10 வகையான விலங்கு அவங்க வச்சுருக்காங்க, அவங்க பிடிபடுறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் யாரோ இந்த பேகேஜை வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு வந்து எடுத்துப்பான் சென்னையில், அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க, நான் கொடுத்தேன், எனக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அந்த குருவி, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நம்ம குருவின்னு சொல்லுவோம். அந்த குருவி வந்து இதை சொன்ன உடனே இவங்களால வந்து அதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷனை எடுத்துகிட்டு போக முடியல. ஓகே, இப்போ இந்த குருவி வந்து இவரை மாதிரி இன்னும் 10 பேர் இருக்காங்களா, இல்லை வந்து இவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கானா, இல்லை இந்த பாஸுக்கு மேலே ஒரு அந்த சப்ளையர் வந்து யாருக்கு கூட பேசுகிறானோ அவங்க யார், அந்த ஒரு செயினை வந்து இவங்களால இன்னும் டெவலப் பண்ண முடியல. ஆக்சுவலி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு, அவங்க வந்து அதை விசாரணை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒரு மர்டர் இல்லை வந்து ஒரு ராபரி, ஒரு டெக்காய்டினா நம்ம தமிழ்நாடு போலீஸ் இல்லை எந்த போலீஸாக இருந்தாலும் எப்படி ஒரு நெட்வொர்க் எப்படி அவங்க கிராக் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் நடந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக இருக்குது இவங்களுக்கு. குருவிகளை மட்டும் பிடிச்சா அவங்க வந்து எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு யாரோ பேக் கொடுத்தாங்க, இல்லை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால் ஒரு நெட்வொர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. நீங்கள் விலங்குகள் எங்கே வந்து அதிகமாக கைப்பற்றப்படுதெல்லாம் சொல்கிறீங்க, சம்பவங்களாக நீங்கள் ஏதாவது சொல்லலாமா சார்? நீங்கள் நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசியிருப்பீங்க இந்த வழக்குகள் தொடர்பாக, சம்பவங்களாக ஒரு 2 விஷயத்த ஷேர் பண்ணி. கண்டிப்பாக நிறைய சம்பவங்கள் இருக்குது. 2018 2019 எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை சரியா. அந்த நேரத்தில் வந்து அந்த சிறுத்தைக்குட்டியை பிடிச்சதாக ஒரு செய்தி வந்தது. அது வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த பிடிச்ச அதிகாரி வந்து டக்குன்னு நமக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இது வந்து ரொம்ப பெரிய கேஸு, நாங்கள் இதை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் பேக்கில் வந்து ஸ்டஃப் டாயாக கொண்டு வந்திருந்தார். இவங்க வந்து ஏதோ ஆடுதா இல்லை யூரின் ஸ்மெல்லா அந்த மாதிரி ஏதோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது டிடெக்ட் பண்ணிட்டு அந்த சிறுத்தைக்குட்டியை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து ரொம்ப மால் நரிஷ்டாக இருந்தது, அதுக்கு தண்ணி ரொம்ப நேரமாக அது கொடுக்கல. ஸோ அதை வந்து ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஃபோட்டோ வீடியோலாம் நான் பார்த்துருந்தேன். அது ஆக்சுவலி ஒரு ஃபீடிங் பாட்டில் வச்சு அதுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தினோண்டு தான் இருந்தது. அந்த சிறுத்தைக்குட்டி இப்போ ஜூவில் தான் இருக்குது, நம்ம சென்னை ஜூவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி வந்து இன்னொரு ரொம்ப திகிலான சம்பவம் வந்து இதுக்கப்புறமே இந்த சிறுத்தைக்குட்டி பிடிச்சதுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமே வந்து இதே மாதிரி ஒரு உடும்பு பாம்புலாம் பிடிச்சதுல ஒரு பாம்பு வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்னேக் ஒன்று பிடிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்காவுடைய அது ஹார்ன் பிட் வைப்பர்னு பேருன்னு நினைக்கிறேன். அந்த வைப்பரை அவங்க பிடிச்ச போது அந்த அதிகாரி வந்து என்கிட்ட பேசினார். வந்து அவர் வந்து இல்லை சித்தார்த், எனக்கு பயங்கர பயம், ஏன்னாக்கா இந்த ஸ்னேக் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுற போது வெனமஸ் ஸ்னேக் அது. ஸோ அது எங்களை யாரையாச்சும் ஒருத்தரை வந்து கடிச்சிருச்சுன்னா இதுக்கு ஆன்டிவெனம் இந்தியாவில் இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அவர் சொன்னார். இப்போ ரீசெண்டாக பிடிப்பட்ட சில விலங்குகளில் வந்து ஆக்சுவலி நிறைய விலங்குகள் வந்து செத்து போயிடும். ஓகே, ட்ராவல்லையே செத்து போயிடும். ஏன்னாக்கா அது வந்து அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது ரொம்ப அடைச்சி வச்சு ஒரு பேக்கில் அது ஒரு மருந்து கொடுத்து ஊசி மருந்து கொடுத்து கொண்டு வரதுனால ஸோ அந்த ஸ்மெல்ல கூட வந்து பிடிபடுது. இப்போ சப்போஸ் ஒரு 30 விலங்குகள் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 10-15 செத்து போச்சுன்னா அந்த ஸ்மெல்ல கூட பிடிபடுது. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க சுங்கத்துறை அதிகாரிகள். அதை எப்படி எடுத்து வெளியே போடுறதுக்கும் ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்வாங்க.
அதை வெளியே எடுத்துட்டு அவங்க வந்து அனிமல் குவாரண்டைன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பள்ளிக்கரணை பக்கத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து அதை ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து கண்ட்ரி ஆஃப் இம்போர்ட், தட் இஸ் எங்கேருந்து வந்துருச்சோ அங்கேயே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. மீண்டும் அங்கேயே அனுப்பக்கூடியதான் நடக்கும். ஆமாம் சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ ஒரு குரங்கு சின்ன சைஸ் கை சைஸ் தான் இருக்குங்கும்போது அதை எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு, மற்ற விலங்குகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வராங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது பேக்லாம் எப்படி அந்த பேக்கை வந்து கட்டமைக்கிறாங்க, அந்த பேக்கில் ஒரு சின்ன கீழே மட்டும் ஒரு பகுதியை கொடுத்து எடுத்துகிட்டு வராங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாமா? ஸோ நான் கேள்விப்படுற வரைக்கும் வந்து எனக்கு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் அதில் ரொம்ப இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கேஸில் வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஸ்டஃப் டாய்ஸ்னு போட்டுருவாங்க. அதை வந்து க்ளோத்ஸ் குள்ளே ரேப் பண்ணி ஒரு பேக், ஒரு நார்மலாக நம்ம ஒரு பேசஞ்சர், ஒரு ஃபாரின்லேருந்து வர பேசஞ்சர் எப்படி வராங்களோ அதை மாதிரி வந்து ரேப் பண்ணி சாக்லேட் ரேப்பர்ஸும் போட்டதா ஒரு கேஸில் எனக்கு லைட்டாக ஞாபகம் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு 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 நிறைய விஷயம் இருக்கிற ஒரு சூட் கேஸில் வந்து ஃபில் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும், வெளியே தெரியாமல். அதாவது அவங்க அந்த ஸ்கேன் பண்ணும்போது தெரியாமல் இருக்கிறதுக்காக. கரெக்ட். ஸ்கேன் பண்ணுறபோது தெரியாமல் இருக்கிறத விட அது வந்து நார்மலாக நிறைய விஷயம் இருக்கிற ஒரு பேகு, இது XYZ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பிஷன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி ஸ்டப் பண்ணிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, இப்போ இந்த விஷயங்களை எங்கேருந்து கொண்டு வராங்க, எங்கே சிக்குது எல்லாமே சொல்லிட்டீங்க. இங்கே எங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க? ஸோ இதை பற்றியும் நம்ம இதை வேறு ஜேர்னலிஸ்ட்டும் சரி நானும் சரி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம், விசாரணை பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இதை விற்கிறது வந்து மோஸ்டாகவே சோஷியல் மீடியா மூலமாக தான் விற்கிறாங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரியான ஆப் மூலமா வந்து விற்கிறாங்க. ஆக்சுவலி நானே பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் இருக்கு. ஓகே, XYZ, நான் பேர் சொல்ல விரும்பல, XYZ எக்ஸாட்டிக் பெட்ஸ் அப்படிங்கிற இது இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கிற நிறைய இந்த மாதிரி விலங்குகளை விற்கிற ட்ரேடர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுருக்காங்க. அதில் ஒரு 40-50 ஆளுங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விற்கிறவங்க நிறையா இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் எக்ஸாட்டிக் பெட்ஸு சென்னைன்னு போட்டாலே வந்து உங்களுக்கு நிறையா பேஜஸ் வரும். டெலிகிராம் மூலிமா நடக்குது. மற்றபடி வந்து பெரிய விலங்குகள்லாம் வந்து ஐ திங்க் டைரெக்டாக டீல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு அதிகாரி சொன்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கேங்கரு மாதிரி ஒரு வாலபின்னு ஒரு விலங்கு இருக்கு. அந்த வாலபியே வந்து இருக்கு சென்னையிலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த வாலபி வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து பிடிபட்டிருக்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பிடிபட்டிருக்கு, அஸ்ஸாம்ல எங்கேயோ 2021 பிடிபட்டிருக்கு. ஸோ இது நார்மலாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளிலாம் வந்து நீங்க சில ஆயிரங்கள்ல கூட வாங்கலாம். குரங்கு தான் வந்து இந்த மார்மோசெட் குரங்குலாம் வந்து 5 லட்சம்னு போகும். அப்புறம் இங்க வந்து வெட் மார்க்கெட்ஸ் சொல்ல முடியாது, இங்க வந்து மார்க்கெட்ஸ் இருக்கு. இப்போ சென்னையில வந்து அனிமல் மார்க்கெட்ஸ் இருக்கு. நம்ம எக்மோர்லயே பாக்குறோம். எக்மோர் அந்த கோர்ட்டு கீழே வந்து நார்மலா பறவைகள் மற்ற விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. கரெக்ட். நான் கேள்விப்பட்டது வந்து இது ரிப்போர்ட் ஆகியிருக்கு. ஏர்போர்ட் பக்கத்துல பல்லாவரம் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. பல்லாவரம் மார்க்கெட்ல விற்கப்படுது. அப்புறம் பிராட்வேல ஒரு மார்க்கெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஐ திங்க் கொளத்தூர்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. பல்லாவரம் அண்ட் பிராட்வே வந்து கண்டிப்பா எனக்கு தெரியும். மற்றபடி டீலர்ஸ் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெயினாக இன்ஸ்டாகிராம், எனக்கு அது ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு கிரீன் கலர் இகுவானாவோட ஃபோட்டோ இல்லை வந்து ஒரு அந்த மார்மோசெட்டோட அது விளையாடுற வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க ஈர்த்து விற்கிறாங்க. ஹெல்த் வைஸா ஒரு நோய்க்கான மருந்து தயாரிக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது விஷயங்கள் சிக்குமா? ஆமாம். ஸோ ஆக்சுவலி வந்து இது சம்மந்தமா நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. குளோபலி நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, இந்தியாலையும் வந்து நிறைய IFS ஆஃபீஸர்ஸ், நிறைய வைல்ட் லைஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை பத்தி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக அனிமல்ஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம்.
ஸோ அதை இம்போர்ட் பண்ணுற போது உங்களுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதோட வந்து சர்டிஃபிகேட் வேணும். அப்புறம் வந்து வைல்ட் லைஃப்லேருந்தும் நமக்கு சர்டிஃபிகேட் வேணும். எனக்கு அது வந்து அது ஒரு ப்ரொடெக்டட் அனிமலாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக பல சர்டிஃபிகேட்ஸும் தேவைப்படுது. அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ லீகலாக வந்து மெடிக்கல் பர்பஸஸ்க்காக இம்போர்ட் பண்ணுறவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஏர்போர்ட்ல இந்த மாதிரி வர விலங்குகள் வந்து அவங்ககிட்ட இவங்க கேட்குற போது அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. எனக்கு அவங்க வந்து கடத்தி கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபாரினில் நம்ம இருந்திருப்போம், ஒரு விலங்கை வளர்த்திட்டு இருந்து போகிறோம், நாயே வளர்த்திட்டு இருப்போம்னா இங்கே கொண்டு வரதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அது நீங்கள் ஏர் பண்ணுறதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் எனக்கு அந்த விலங்கு வந்து நல்ல ஹெல்த்தில் இருக்குது, அதுக்கு என்ன விதமான வியாதி இல்லைங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் லீகலாக பேசி சர்டிஃபிகேட்ஸை வாங்கி கொண்டு வந்துடலாம். லீகலாக வரதுக்கு விஷயங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது. சார் என்ன டிபார்ட்மெண்ட் கீழே சார் வருது? இப்போ அதாவது ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, என்ன மாதிரியான கேஸ்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க? ஸோ ஏர்போர்ட்டில் பிடிபடுற விலங்குகள் வந்து கஸ்டம்ஸ் தான். எனக்கு அது வந்து அவங்க டெரிட்டரினால கஸ்டம்ஸ் தான் பிடிக்கிறாங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்பில் வருது. இதை ட்ராக் பண்ணுற இது கூட இதை இன்வால்வ் ஆகிற கூட வந்து வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், வைல்ட் லைஃப் கூட ட்ராக் பண்ணுறாங்க இதை. அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக இந்த 2022 இந்த மாதிரி கேசஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்னு டிசம்பர் 2022 சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் நம்ம பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தவிர என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, தமிழ்நாடு போலீஸ் இவங்களும் கலந்து கொண்டாங்க. அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து அமலாக்கத்துறையோட ஆஃபீஸர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பண மோசடி வழக்கு கூட நடத்தலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க, நாங்கள் இதில் பண மோசடி வழக்கு நடத்த முடியுமா முடியாதாங்கிற மாதிரி பிஎம்எல்ஏன்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அண்ட் தமிழ்நாடு போலீஸ் கூட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, எக்கனாமிக் ஒஃபென்சஸ் கூட இதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து எக்கனாமிக் ஒஃபென்சஸ் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ குளோபலாக நம்ம பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒரு மணி லாண்டரிங், எல்லா கண்ட்ரீஸும் மணி லாண்டரிங்கோட லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இன்டர் கவர்மெண்ட்டில் ஒரு குரூப் இருக்குது, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அவங்க வந்து 2020 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட், தட் இஸ் இந்த விலங்குகள் ட்ரேடு வந்து அது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் மணி லாண்டரிங் இதில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னாக்கா விலங்கு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போது 5 ரூபா கொடுத்து 100 ரூபா வந்து விற்கிறாங்கன்னா 20 மடங்கு அதிகமாக விற்கப்படுதுங்கிறதுனால இதில் மணி லாண்டரிங் வந்து நிறையா இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு இன்னும் அதை பத்தி தெரியல, ரொம்ப நல்லா டெவலப் ஆகல, ஆனா இந்த ஆங்கிள்லையும் பண்ணணும், இந்த ஆங்கிளும் இது எக்கனாமிக் கிரைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடி இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து எக்கனாமிக் கிரைம் பார்க்குறாங்கன்னா, இதை எக்கனாமிக்கா இந்த விலங்கு கடத்தல பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இது யாராச்சும் ஆர்கனைஸ்டா பண்றாங்களா, இல்லை வந்து 1 கோடி ரூபா இல்லை 2 கோடி ரூபா இல்லை அந்த மாதிரி வந்து அவங்க இதில் பணம் சம்பாதிக்கிறாங்களா. எனக்கு அது இல்லீகலாக சம்பாதிக்கிற பணம் தானே, ஸோ அதில் மணி லாண்டரிங் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா 2022 வந்து வைல்ட் லைஃப் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் வந்து இது வருது. சார் இப்போ இதில் வந்து அந்த அனிமலை வாங்கக்கூடியவங்க வந்து சிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி தான் கோவிட் மாதிரியான ஒரு தொற்று நோயானது வந்து ஒரு அனிமல்னால தான் வருது. அப்படிங்கும்போது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழல் பொறுத்து அந்த அனிமல் இருக்கும். இந்தியா வருதுன்னா இங்கே ஒரு சுற்றுச்சூழல் மாதிரி இருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து ஏதாவது நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற கேள்வி இருக்குது. கரெக்ட். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸோட கடத்தல், ஸ்மக்லிங்கோட இஷ்யூஸ் வந்து 3 மெயின் இஷ்யூஸ். ஒன்று வந்து கரப்ஷன், ஏன்னாக்கா ஒஃபிஷியல்ஸை வந்து பிரைப் பண்ணி, சில ஒஃபிஷியல்ஸை பிரைப் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இன்னொன்று வந்து பப்ளிக் ஹெல்த்,
பொது சுகாதாரத்துக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. ஏன்னாக்க கோவிடை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏதோ ஒரு விலங்குலேருந்து தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பரவி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியாவில் வந்து நமக்கு இது என்ன விலங்குனே தெரியாத ஒரு விலங்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு வளர்ப்பு வீட்டில் வளர்க்குறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து வந்து என்ன மாதிரியான வைரஸ் வரும், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அது புரியறதுக்கே நமக்கு கோவிட் புரியறதுக்கே நமக்கு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ புதுசாக வந்து வெட் மார்க்கெட்லேருந்து ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்லேருந்து என்ன மாதிரியான வைரஸ் வந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம், அதை வந்து ஜூனாட்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூனாட்டிக் டிசீஸோட ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம். இது வந்து தொடர்ந்து இப்போது 2019 அந்த சுங்கத்துறை வந்து அந்த கேஸ்லாம் பிடிச்ச போது கூட அந்த சுங்கத்துறை ஆஃபீஸர் வந்து என்கிட்ட இதை தான் சொன்னார், தட் இது வந்து ஒரு இல்லீகாலிட்டியாக இருக்கலாம், அது ஒரு இஷ்யூ இருக்குது. பட் இப்போ கோவிட் வர நேரத்தில் வந்து 2020 இது கோவிட் வர நேரத்தில் வந்து என்ன மாதிரியான வைரஸ் அது கொண்டு வருதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து மேனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அது அப்புறம் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இதுக்கான வந்து ஒன்று வந்து கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணோம், லீகலை ரெகுலேட் பண்ணி இது பண்ணோம். இன்னொன்று வந்து மக்கள் கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி இப்போது நிறைய ஜூ பெட்டிங் ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் போய் பார்க்குறாங்க எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸை. ஸோ இவங்க வந்து ஒரு அனிமலோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்கன்னா ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் தான் அவங்க வந்து இந்த கொஞ்சம் அவங்க கேர் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸோட கிரேஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை இப்போ அந்த அனிமலை வாங்கக்கூடியவங்க ஏதாவது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா 2020-2021 வந்து இந்த இஷ்யூவை கண்டறிஞ்சு யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அமெனஸ்டி ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் எனக்கு வாலண்டரியாக வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தட் இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ஆட்கள் கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு அனிமல் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஓடி போயிடுச்சு, வீட்டிலேருந்து ஓடி போயிடுச்சு, இல்லை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் லிசார்டு இல்லை ஒரு ஸ்னேக்கை கொண்டு வராங்கன்னா அது எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு லோக்கல் விலங்குக்கு ஒரு அது வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம்ல. ஸோ இப்படி அவங்ககிட்ட ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை ரெகுலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால பரிவேஷ்னு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற மாதிரி. தெரியப்படுத்திட்டா வந்து எந்த விதமான நடவடிக்கை இருக்காது, அதை வந்து கண்காணிக்கிற வேலையில மட்டும் இருப்பாங்க. கரெக்ட். பட் ஆனால் அந்த அதை வச்சிருக்கக்கூடிய ஓனர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து இன்னும் கிளியரா இல்லை. அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த லா ஃப்ரேம் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது என்னன்னு வெளியே வந்தால் தான் தெரியும். ஆமாம். ஓகே. மிக முக்கியமான அந்த ஸ்பீஷியஸ் விலங்குகள் வந்து எப்படி கைப்பற்றப்படுது, அதிகாரிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு பலவற்றை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. பார்ப்போம் அந்த நடவடிக்கையானது வந்து அடுத்த கட்டமாக எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Dive into Joy at VGP Marine Kingdom's Holiday Splash. Join the festivities from December 22nd to January 1 with 5 daily shows between 11 a.m. and 5 p.m. Scuba Santa and our delightful mermaids can't wait to share the holiday cheer with you. Make a splash and create merry memories. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.